ஹலோ கைஸ், நான் தான் கணேஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயரில் லோன் ஆஃப் தான் கைஸ் போட்டிருக்கோம். அதனால் லோன் ஆஃப்ல 3 ரவுண்டு கிட்ட போயிடுச்சு. ரெக்கார்டு பண்ணுறேன். எல்லாருக்கும் ஒரு கேள்வி ஒன்று இருக்கும், ஏன்டா எப்போ பார்த்தாலும் வீடியோ போடுவீங்க? ஏன்னா கொஞ்சம் வேலைகள் இருக்குது கைஸ், கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் அதிகமாகிடுது. அதனால தான் கைஸ் என்னால் வீடியோ போட முடியல. இனிமேல் வீடியோ வரும் கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நாள் விட்டு அந்த மாதிரி வரும் கைஸ் கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் யாராவது புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இதில் பெல்லே ஆனில் போட்டுங்க. அப்போ நான் போகிற வீட்டில் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா நம்மள எடுத்தோன்னே அடிக்க ஆரம்பிச்சிடுவோம். நீங்களும் நம்ம டீம்மேட் வேறு ஆஃப்லைன் போயிட்டார், நம்ம ஒண்டி தான் இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை முச்சு விட்ருவானுங்க, 1க்கு 3 அடிக்கிறானுங்க. ஆனால் நம்ம விடக்கூடாது. இனிமேல் நம்ம தான் ஜெயிக்கணும் கைஸ். நம்ம டீம்மேட் எதுக்கு ஆஃப்லைன் ஆனதுன்னு தெரியல. இந்த கன்று எடுக்கலாம் கைஸ், இந்த கன்று, அதுக்கப்புறம் ட்ராகனா, இது 2 எடுக்கலாம். HVD, அதுக்கப்புறம் இந்த கன்று இப்போ என்னது M590, இந்த 2 கன்று எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா இது முதல்ல தூக்கி போட்டுக்கலாம். இந்த கன்று பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த கன்று சூப்பராக போகுது கைஸ். இந்த கன்று யாருக்கும் யூஸ் பண்ண தெரியல, அதனால தான் நான் அதை பற்றி வீடியோ போட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்மளை எடுத்தோன்னே மண்டியில் ஆச்சு முச்சு விட்ருவானுங்கோ. இந்த பையன் பார்த்துக்கோங்க, எமௌண்ட்டாக போடுறாங்க கைஸ். எமௌண்ட்டாக போட்டு சாவடிதான் நம்மளை. விடக்கூடாது கைஸ், விடவே கூடாது. எடுத்தோன்னே ஃப்ளாஷ் பாம் குக் பண்ணி போட்டுடலாம். குக் பண்ணி போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அலாக்மெண்ட்டே வரான். அவள்தான் இவர் ஒருத்தர் போட்டாச்சு. இங்கேருந்து அப்படியே ஒருத்தர் வருவா கண்டிப்பாக. பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அவர் உயிரே இல்லை சுத்தமாக. ஐயோ அச்சிரும் நம்மளுக்கு கைஸ். மேலே ஏறி வந்துட போகிறோம், நம்மளை அச்சு விட்டு போயிட்டான் பாட்டுன்னு. அதுதான் கைஸ் முடிச்சிட்டானு. சவா இப்போ அந்த பையனை கூப்பிடலாம், வரானான்னு தெரில கைஸ். நம்ம வேறு லோன் ஆஃப் வந்தாச்சு. அந்த லோன் ஆஃப் வேணாம் நம்மளுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளை அடிச்சு விட்டு அனுப்பிச்சிடுவானுங்க. ஆனால் இந்த லோன் ஆஃப் அந்த மாதிரி விடக்கூடாது, நம்ம தான் அடிக்கணும். நம்ம டீம்மேட் இந்த வாட்டி வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா MP5 AK வாங்கிக்கிறானுங்கோ. ஃபஸ்ட்டு எத்தோன்னு இந்த இடத்துல சிறான ஒருத்தர் மண்டை ஷாட் விழுந்துடும். இப்போ கண்ட குப்பெல்லாம் தூக்கி நம்ம மேலே போடுவானுங்க. அப்புறம் பார்த்தா இந்த இடத்துல எவனுமே இருக்க மாட்டேறானுங்களே, எங்கே போனானுங்கடா டேய். போடு, சிறான வந்துட்டா போய், சிறான வந்துட்டா. போடு, அம்முக்கு டுமுக்கு, அம்மா அடுமா அடும்பா டும்மு கூட போதான். நம்ம டீம்மேட் இந்த வாட்டி வந்துட்டாரு கைஸ். நம்ம பிஆர் புஷ் பண்ணுறோம் கைஸ். நம்மளுக்கு ஜோன்ஸ் அடிக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டுறாங்க. நீங்கள் யாராவது போனால் வந்துடுங்க, வந்து ஃபண்ட் ரைஸ் கொடுங்க, நான் செக் பண்ணுறேன். டே ஓசியில் எத்துறாதரா போ, ரான சாட் ஆகுது. பார்த்தீங்கன்னா நம்ம தரமாக 4 இல்லை ஆச்சாச்சு. நம்ம டீம்மேட் அதே டேமேஜில் தான் கைஸ் இருக்கார். ஜஸ்ட் ஓசியில் எடுத்துருப்பார். நம்ம ஆனால் போன மேட்ச் நிறைய ஓசியில் எடுத்தோம். போன மேட்ச் அவர் ஆஃப்லைன் தான் போயிட்டார். AW வாங்கிக்கிறானுங்க. AWM டேய், எனக்கு AWMக்கு அவ்வளோ செட் ஆகாது. நான் எங்கடா இருக்கிறீங்க வாங்கடா. AWM எத்தவனு ஏன்டா AWM எத்தவனு சொல்ல வைக்கிறேன் வாடா. போடு வீட்டுக்கு போயிட்டு வாங்கப்பா. வீட்டுக்கு வாங்கப்பா. ஏனுங்கப்பா இப்படி பண்ணுறீங்க? போன வாட்டி நம்மளை அச்சு விட்ருவானுங்க. இந்த வாட்டி நம்ம அவனுங்களை முட்டையிலே முச்சு விடணும், விடவே கூடாது. பா மண்டை ஷாட்டு கைஸ், பார்த்தீங்களா இல்லையா? டே அவன் எனக்குடா டே அப்பா அடி கில்ல எத்தாச்சு சுடு. வாங்க, பட்டர்ஃப்ளை தான் போடு. எனக்கு முட்டையில முச்சு விட்டு நம்ம யாருன்னு அவனுக்கு தெரியும்.
நம்ம டீம்மேட்டா எப்பவும் போல் ஒரு இல் தான் சரி இந்த கண்ணிலே அடிக்கலாம் வாங்க. போடு வேறு மாதிரி போடு. சூப்பராக போவாங்க இந்த கன்று. நான் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு ட்ரெயின் இல்லை, என்னடா இந்த கன்று இப்படி போகுதுன்னு பார்க்குறேன். நான் அப்படி போகுது இந்த கன்று. பார்த்தீங்கன்னா டீம்மேட் இங்கே அச்சுன்னுறாரு. இப்போ ஒரு ஓசை எடுக்கலாமா? ஐயோ கில்லு கடையில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் ஒருத்தான் வேணும் நம்மளுக்கு தான். ஓடு ஜஸ்ட் நிமிஷம் நம்ம டீம்மேட் கில் எடுத்துருப்பாங்க. ரீலோட அமௌண்ட் போட்டு இந்த மேட்ச் அதோட முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிஆர் போட்டாங்க. என்னடா அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் திரும்பி லோனை போகிறேன் இப்போ தானே பிஆர் வந்துட்டேன்னு கேட்காதீங்க. நம்ம பிஆர் ஒரு டாஸ்க் ஒன்று பண்ண போகிறோம். என்ன டாஸ்க்குனா பிஆரில் வெறும் ஜோன்ஸரை வச்சு போய் அடிக்க முடியுதா இல்லையா தான் பார்க்க போகிறோம். நம்மளால் முடியுதா இல்லையா தான் பார்க்க போகிறோம். இப்போ ஜோன்ஸரோட கேரக்டர் எல்லாத்தையும் வச்சு வந்துட்டு நம்மளால் போய் அடிக்க முடியுதா இல்லையா தான் பார்க்க போகிறோம். சோலோவை தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம டீமுக்கு போயிட்டு வரேன், சார்ஜ் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நான் சோலோவை தான் வந்துருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இறங்குறது தெரியல. நான் ஷிப்யார்டு போயிருந்தோம்னா ஷிப்யார்ட்லேருந்து கார் பிடிச்சி ஜோன்ஸர் அடிக்கலாம். கார் போயிருந்தோம் முக்கியமாக கார் இது நம்ம எனிமி இல்லாத இடம் தேவை. எனிமின்ட்டாலும் ஒன்று பண்ண முடிச்சு பார்த்தீங்கன்னா கார் இங்கே எதுவும் இல்லை. பரவாயில்ல, நம்ம கார் தேடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளால் இன்னொரு வாட்டி கூட ரிவே ஆக முடியும். ஜோன்ஸோட கேரக்டர் எல்லாத்தையும் வச்சுன்னு வந்துட்டாங்க. நான் இதுக்கே பார்த்தீங்கன்னா கார் தேடலாம். தோ பக்கத்தில் ஒரு கார் ஒன்று கச்சிச்சு பார்த்தா ஆட்டோ அது. ஆடா பாங்களே போடு. இன்னும் லேம்பு கிணிக்குது பக்கத்தில் லேம்பு கிணிக்குது. வாங்க லேம்பு கிணி ஏற்றுலாம். இப்போ பர்முடா மேப்பில் இருக்கிற எல்லாம் 200 டோக்கனோ பிடிக்கணும். அதில் அவங்களுக்கு 200, எனக்கு பிடிச்சா 300 வரும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வச்சுன்னு வந்துட்டேன் நான். ஆடா பாய் ஃபஸ்ட்டு காயினே இப்படி ஊற்றுக்குது. பரவாயில்ல பார்த்துக்கலாம். ஜோன்ஸர் தேவையானது முக்கியமானதுன்னா மெடிக்கெட்டு தான். மெடிக்கெட்டு இருந்தால் தான் நம்மளால் போய் அடிக்க முடியும். மெடிக்கெட்டு என்ன பண்ணோன்னா இப்போ போய் நான் இங்கே இருக்கிற எல்லாம் 200 காயினை பிடிச்சி போயிட்டு நம்ம ஒரு பாட்ஸ் இருக்கும்ல லாவல் ஆகும். இப்போது என்ன பாட்ஸ்னா இருங்க சொல்கிறேன் நான் பொறுமையாக. பற்றி நம்மளுக்கு முக்கியமாக பைக்கு தேவை. பைக் இருந்தால் தான் வலிச்சு ஓட்டுறதுலாம் கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு கார் இருக்குதுன்னா கார் பார்க்கலாம் வாங்க. இந்த காரா சரி லேம்புகினிக்கு இது எடுத்துக்கலாம். ஏன்னா லேம்புகினி லைட்டாக ஒரு 5 கிலோ டச்சில் கொளுத்தி வண்டி பைசன் எடுத்துக்கலாம். இது வேணும் பார்த்தீங்கன்னா போட்டு இந்த கார் எடுத்துக்கலாம். இது கரெக்டாக இருக்கும். இப்போ என்னடா எந்த பொட்டிடா இன்னும் சொல்லிங்க என்ன பொட்டினா இருங்க. இப்போ இங்கே ஒரு 200 டோக்கன் இது பாருங்க. இங்கே மெடிக்கிட்டு இதான் மெடிக்கிட்டு பிடிச்சிக்கலாம். அதுதான் அப்படியே பின்னாடி வந்துட்டு எந்த போட்டினா இந்த போட்டி தான் சொன்னேன். இதோ பார்த்தீங்களா இந்த சைடில் இப்போ ரைட் சைடில் மஞ்சள் கலரில் இருந்தால் தான் இந்த பொட்டியில் தான் கொடுத்து மெடிக்கிட்டு வாங்கணும். இப்போ நம்ம வச்சிருந்த மொத்த காயினுக்கும் மெடிக்கிட்டு வாங்கிட்டேன். மெடிக்கிட்டு வராது, ஆனால் இதை வந்து மெடிக்கிட்டு எடுக்கலாம். திரும்பி நம்ம டோக்கன் பிடிக்கணும். அங்கே டோக்கன் பிடித்தே மாதிரி தான். இதுக்கு பேர் தான் சோன் சர்வே. இதே நீங்கள் டீம்மேட் வச்சுருந்தேன்னா நிறைய காயினை பிடிச்சி டீம்மேட்டுக்கு அப்படியே ரிவைவ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி அதை சுற்றணும். அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வாங்க ஒரு டோக்கனாக பிடிக்கல. இனிமேல் நம்மளுக்கு ஓரளவுக்கு இப்போதைக்கு மெடிக்கிட்டு இருக்குது. ஓரளவுக்கு இருக்குது மெடிக்கிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஒரு 600 கிட்ட டோக்கன் இருக்குது. அப்படியே இதை போய் பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. எனிமி இருந்தானா அப்படியே போயிடலாம். பார்த்தா எனிமி இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆமாம் எனிமி மேலே சுற்றி நடறான். வாங்க போயிடலாம். ஏன்னா நம்ம இப்போ இது ஒரு டாஸ்க்குனால தான் இப்போ நான் கம்முன்னு இருக்கிறேன். ஒரே வீட்டுக்கு போடா. இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம அங்கேயும் இங்கேயும் சுற்றி ஓரளவு கொஞ்சம் காயின் எடுத்துன்னு வந்து இருக்கோம். இப்போ 2000 காயின் இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ பின்னாடி இந்த ஒருத்தர் அடிக்கிறார் நம்மளை. அது முன்னே இந்த இடத்துல கொஞ்சம் மெடிக்கிட்டு இதை எடுத்துன்னு போயிடலாம். வேறு ப்ளூஸ் ஒன்று வேறு போட்டானுங்கோ. இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம். இதுக்கு மேலே வேணாம். இதுக்குள்ளே வண்டி இருக்குது. இந்த வண்டி இறங்கி இது எடுத்துக்கலாம். கொஞ்சம் அடி வாங்கிச்சு அந்த வண்டி, அதனால தான்.
இப்போ கட்டில் ஸ்தல போய் ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் காயின் பிடிச்சின்னு வந்துடலாம் வாங்க guys. இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு 300 காயின் இது, அதையும் பிடிச்சின்னு வந்துடலாம். வண்டியை வலிச்சு ஓட்டுறதா இது. நம்ம சோலாக போய் காயின் பிடிக்கல, லைட்டாக கஷ்டமாக தான் guys. என்னடா வண்டி சொருகிச்சானா படி வெளியே எடுத்தாச்சு. எப்படியும் பார்த்தீங்கன்னா கட்டூர் ஸ்தாலில் கொஞ்சம் காயின் இருக்குது, அதையும் போய் பிடிச்சிட்டு வந்துடலாம். கட்டூர் ஸ்தால் அப்போ ஃபேக்ட்ரி பீக்குன்னு நிறைய பிடிக்க வேண்டியது இருக்குது கிளாட் டவர்னு. பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் பிடிச்சாச்சு. அப்படி இங்கே ஒரு 300 காயின் கிட்ட இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்துலேயே ஒரு தேட்ராப் லூட் அடிக்கிறான். இந்த கீழே M63 3 போட்டு கிடக்குது, ஆனால் இப்போதைக்கு நம்ம எடுக்கக்கூடாது. இந்த இடத்துல ஒரு டேர்னிங் ஒன்று போட்டு இதையும் அப்படியே பிடிச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா நேராக இப்போ போகலாம். இப்போ போயிட்டு பீமா சத்தில் அப்படியே பிடிச்சின்னு அப்படியே ஃபேக்ட்ரிக்கு போகலாம். 3200 காயின். ஐயோ காயின் பிடி ரத்தில் ஒருத்தன் இருக்கான். காயின் பிடி ரத்தில் இப்போ ஒருத்தன் இருக்கான். நம்ம அட்டாக்கிங் போகக்கூடாது, வேணால் ஏற்றினா போதும். அட்டாக்கிங் ஆனால் போகக்கூடாது, ஏற்றணும். எனக்கு முன்னாடியே ஒருத்தர் இருக்காங்க guys. ஆனால் திம்முற நான் பாட்டின் காயின் அடிக்கிறாங்க guys. ஒருத்தன் அடிக்கிறான். பயப்படானா அப்படியே இது அப்படியே மேலே எடுத்து வண்டி மேலே எடுத்து. ஏய் ஆடா பாவீங்களா டே, வண்டி கொளுத்துற போகிறான்டா. வண்டி கொளுத்துறான். எப்பாடி எப்படியாச்சும் தப்பிச்சாச்சு அவன்கிட்டருந்து. வண்டி கொளுத்த பார்க்குறானுங்கெல்லாம். இந்த இடத்துல ஒரு 300 காயின் இதாக பிடிச்சின்னு போயிடலாம். வயசு வண்டியை கொளுத்த பார்க்குறானுங்கோ, விடக்கூடாது. நான் விட மாட்டேன்டா. வண்டியாடா கொளுத்த பார்க்குறேன் கொய்யால் வந்துட்டேன்டா. டே யாரா அது உள்ள ஃபேக்ட்ரியில் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இருப்பானுங்கோ, நிற்காமல் இருக்க மாட்டானுங்கோ. போடு பைக் கச்சிச்சு வர மாதிரி. அந்த காயினை பிடிச்சாச்சு, டக்குன்னு வண்டிடு. பார்த்தீங்கன்னா பைக் கச்சிச்சு, கையில் கன் எடுத்து வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேக்ட்ரியில் அந்த இடத்துல ஒரு 300 அந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இருக்குது, இதை பிடிச்சிக்கலாம். மெடிக்கிட்டம் பிடிச்சிக்கலாம். அப்படியே லைட்டாக மெடிக்கிட்ட எடுத்தாச்சு, லாக் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ போய் அந்த 300 பிடிச்சி ஜோனுக்குள்ளே போயிடலாம் வாங்க. போயிட்டு இப்போ எல்லாத்தையும் போய் ஜோன் சரி அவ்வளோதான். இப்போ ஓரளவுக்கு காயின் வந்துச்சு. கரெக்டாக பிடிச்சி அதில் ஒன்று இருக்குது, அதையும் பிடிச்சினா 5000 காயின் வந்துடும் வயசு. கரெக்டாக 5000 திரும்பி பொட்டியில் போட்டோன்னா இப்போ கரெக்டாக இருக்கும் வயசு. மொத்தத்தையும் எடுத்து போய் பொட்டியில் தான் போடணும். இப்போ டே வண்டி சொருகி போயிடுறா. டே அடா பாவீங்களா டே. இனிமேல் இந்த நேரம் பார்த்து வந்துட்டேன் ஒருத்தன் முன்னாடி போகிறான். அங்கேருந்து ஒருத்தன் வர அடிக்கிறான் நம்மளை. இந்த இது இருக்குது வாங்க. முன்னாடியே ஒரு கார் இருக்குது, அந்த காரை எடுத்துன்னு போயிடலாம் வாங்க. டக்குன்னு ஓடு. ஓடு. முன்னாடி என்ன கார் எது தெரில, அந்த கார் பிடிச்சின்னு ஓடிடலாம் வாங்க. டக்குன்னு ஏறா வண்டி போடு. ஜீப்பு கட்சிக்குது ஓரளவுக்கு. ப்ரோ லாபி கைஸ், சரியான ப்ரோ லாபி இது. பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 200 டோக்கன் இது, அதையும் பிடிச்சின்னு பிடிச்சாச்சு. இப்போ போயிட்டு கோட்டட்டுவாவில் போயிட்டு வாங்கிக்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா ஜோன் ரொம்ப தூரம். கோட்டட்டுவாவில் போய் எல்லாத்தையும் வாங்கிக்கலாம் வாங்க கைஸ். இப்போ 5300 காயின்னு போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், மிச்சம் 200 காயின் தான் இருக்குது. இன்னும் 12 மெடிக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். சூப்பர் மெடிக்கிட்டு ஓரளவுக்கு கச்சிச்சு. 17 மெடிக்கிட்டு ஃபுல்லாக போடலாம். அவ்வளோதான், ஜோன் சரி ஓரளவுக்கு வந்துச்சு நம்மக்கிட்ட. வாங்க கைஸ், அடிக்கிறானுங்களா? இல்லை அடிக்கல. இப்போ ஓரளவு ஜோனு வெளியே தான் நம்ம சுற்றணும். ஏன்னா ஜோனு 2வது ஜோன் 3வது ஜோனு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஜோனு வெளியே சுற்றலாம் வாங்க. இன்னும் வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்துங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேரும் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா ஒரே வளரலாம். இதுக்கு மேலே நம்மளுக்கு காயின் தேவையில்லை. பார்த்தீங்கன்னா இப்படி சுற்றலாம். இருங்க கைஸ், இறங்கி அலாவுக்கு போட்டுடலாம். இப்போ எடுத்துலாம் வண்டியை.
பார்த்தீங்கன்னா உயிர் போகுது பயங்கரமாக. சாதா மெடிட்டு போட்டுக்கலாம். அடி வண்டி பறகுதுங்க, வண்டி பறகுது. போடா போடா போடா. உயிர் மாணவரே போகுது. அடி உயிர் மாணவரே போகுது கைஸ். உயிர் செம்ம உயிர் போகுது. இப்போ நம்ம ஜோனுக்குள்ளே தான் இருக்கணும், ஆனால் கொஞ்சம் ஜோன் ஒட்டி இருக்கணும். அவ்வளோதான். பார்த்தீங்களா, அதோ இந்த மாதிரியே சுற்ற வேண்டியதான். இனிமேல் பார்த்தீங்கன்னா இப்படியே சுற்ற வேண்டியதான். அதனால் போய் அடிக்க முடியுதா இல்லையான்னு தான் தெரியல. பார்த்தீங்கன்னா வண்டி போய் சொருகுது. இதுக்குள்ளே வேணாம், இதுக்குள்ளே கண்டிப்பாக அடிப்பாங்க. உயிர் போகுதுடா. எப்பாடி கரெக்டாக வண்டி உள்ளே விட்டாச்சு. இருங்க, இன்னும் 5 பேர் தான் இருக்கானுங்க. 5 பேர் தான். எப்படியாவது போய் அடிச்சிடணும். பார்த்தீங்கன்னா 5 பேர் இருக்கானுங்க. எப்படி அடிக்க போகிறான்னு தெரியல. நான் கொஞ்சம் லைட்டாக ஒரு இடம் போய் பிடிச்சிடலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அடிச்சிக்கிறாங்க. லைட்டாக ஓசியில் அடிக்குமா பார்க்கலாம். தான் கில்லு 1 எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா நானும் ஒரு கில் எடுத்துட்டேன், அவனும் ஒரு கில் எடுத்துட்டான். பயங்கர வேற மாதிரி. டேய் எப்படா ஆச்சான்? டேய் எப்படா? எனக்கு ஒன்றும் புரியலடா. கைஸ் இவனும் செத்துறாங்க. கைஸ் எப்படா அவன் வச்சானே தெரில. கைஸ் ஐயோ சரி எப்படியாச்சானே தெரில. சேடமே கஷ்டம் போச்சுக்குன்னு 40+. அதுக்கு ஒரு கில் அடிச்சிக்கிறோம். அவ்வளோதான் கைஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். நம்ம சேனல் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக்கை போட்டுருங்க கைஸ். இதோட அடுத்த வீடியோ செஞ்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கைஸ்.